பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு விசையாக இந்த மெசேஜின் வழியாக உங்களோடு தொடர்பு கொள்வது எனக்கு பெரிய சந்தோஷம். நான் ஜான் சாமுவேல், பிசிக்கல் தெரபிஸ்ட், இந்திய தேசத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேசுகிறேன். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிக சமீபம் என்பதை, உலகத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகள், இயற்கையின் மாற்றங்கள், அதே போல நடைமுறை காரியங்கள், இவையெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு மதிய வேளையிலே கர்த்தர் எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வேத பகுதியை காட்டினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடம் நம்முடைய வருகை குறித்தும் இந்த உலகத்தின் முடிவின் நாட்களை குறித்தும் அவர் சொன்ன அடையாளங்கள், அவர் சொன்ன நிகழ்ச்சிகளை, அவர் சொன்ன சம்பவங்களை நான் நினைவு கூறும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிருபை செய்தார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 24:6, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். பிரியமானவரே, இந்த நாட்களிலே நாம் அநேக போர்களை நாம் பார்க்கிறோம். விசேஷமாக சமீபத்திய நாட்களிலே ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு அந்த போர் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாட்களிலேயே நாம் இஸ்ரவேல் தேசம் இன்னும் அதற்கு அருகே உள்ள தேசங்களுக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இஸ்ரேலிய போர் அக்டோபர் மாதத்திலே ஆரம்பித்து அந்த மிகவும் கஷ்டமான அந்த சம்பவம் இன்றைக்கு பெரிய காரியங்களை அது உண்டு பண்ணியிருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசமும் மற்ற தேசங்களும் ஒன்றை எதிர்க்கும்படி செய்திருக்கிறது பல அண்டை தேசங்கள். அதே போல இஸ்ரவேல் ஈரான் போரை நாம் பார்க்கிறோம். இன்னும் போர்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் பிரிந்து சொல்லுகிறது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் அதே போல அநேக தேசங்களிலே பஞ்சங்களை நாம் பார்க்கிறோம், கொள்ளை நோய்களை பார்க்கிறோம். 2019 இறுதியிலே 2020ஆம் ஆண்டிலே ஏற்பட்ட அந்த பெரிய அந்த கொரோனா வியாதியை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வியாதிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் அதைவிட பயங்கரமான கொள்ளை நோய்கள் வரும் என்று உலக சுகாதார அமைப்பு தெரியப்படுத்தி இருக்கிறது. அதே போல பல இடங்களிலே பூமி அதிர்ச்சிகளை பார்க்கிறோம். இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது மெய்யாகவே இந்த உலகத்தின் சம்பவங்கள், இந்த உலகம் மிகவும் கஷ்டமான நாட்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை எளிதாக அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு நான் செய்தியிலே நான் பார்த்தேன், 4 நாட்கள் அதிகமான வெப்ப அலை வீசும் என்று செய்தியிலே போடப்பட்டிருந்தது. மக்கள் இந்த கொடுமையான வெயிலினால், வெப்ப அலையினால் பாதிக்கப்படுகிறார்கள். வருடத்திற்கு வருடம் இந்த வெப்பம் அதிகரித்துக் கொண்டே சென்றிருக்கிறது. தாங்க முடியாத அளவிற்கு அதிகமாக. இன்னும் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு நேற்றைய தினத்திலே செய்தித்தாளிலே நான் பார்த்தேன், அண்டார்டிகா கண்டத்திலே அங்கு இருக்கும் அந்த பனி கண்டத்திலே ஒரு பகுதியானது பல ஆண்டுகளாக பெரிய பகுதியானது அது பிரிந்து அது சென்று ஒரு பெரிய ஒரு கிராமத்தை விட ஒரு பெரிய ஒரு ஐஸ் கட்டி போன்ற அந்த பகுதி தனியே சென்று கொண்டிருக்கிறது. அது ஒரு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதனால் இன்னும் பாதிப்புகள் ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். இவையெல்லாம் மெய்யாகவே இந்த உலகம் நாம் சஞ்சரிக்க முடியாத அளவிற்கு கஷ்டமான இயற்கை சூழ்நிலையையும் போர்களையும் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
நாம் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு மிக சமீபத்திலே இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது பிரியமானவர்களே. எனவே இதை நாம் அறிந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகவும், அவர் நம்மை ஆயத்தப்படுத்த நம்ம ஒப்பு கொடுக்கும், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழையும் பெரிய கிருபையை, பெரிய ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆமென்.